ஒரு படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும், எப்படி இருந்தால் அது வெற்றி ஃபார்முலா என்பதும் ஆளுக்கு ஆள், கதைக்கு கதை, காலத்துக்கு காலம் மாறுபடலாம். ஆனால் எப்போதுமான வெற்றி ஃபார்முலா ஒன்று இருக்கிறது. அது எம்ஜிஆர் பட ஃபார்முலா. அந்த எம்ஜிஆர் பட கலவை இன்று வரை தோற்றதில்லை என்பது கூட எம்ஜிஆரின் பெருமை. அப்படியான ஃபார்முலாவில் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற மிக முக்கியமான படங்களில் ஒன்றுதான் ஆயிரத்தில் ஒருவன். தயாரிப்பாளரும் இயக்குனருமான பி.ஆர். பந்துலு எம்ஜிஆரிடம் சென்று கதையை சொன்னார். நீங்கள் நடித்தால்தான் இந்த கதையை எடுப்பேன், இல்லைன்னா கதையை அப்படியே வச்சுட்டு வேற கதையை வேற யாராவது வச்சு எடுப்பேன். இந்த கதை உங்களை தவிர யாரும் பண்ண முடியாது, பண்ணினாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க என்று பந்துலு எம்ஜிஆரிடம் சொன்னார். எம்ஜிஆரும் கதையை கேட்டார், பண்றேன் என சம்மதித்தார். அதுதான் ஆயிரத்தில் ஒருவன். 1965 ஆண்டு வெளியானது ஆயிரத்தில் ஒருவன். இதே ஆண்டில்தான் இயக்குனர் ஸ்ரீதரின் வெந்நீராடையும் வெளியானது. இந்த படத்தில்தான் வெந்நீராடை மூர்த்தியும் வெந்நீராடை நிர்மலாவும் அறிமுகமானார்கள். அவர்கள் மட்டுமா, இன்னொரு உச்ச நட்சத்திரமும் அறிமுகமானார். அவர்தான் ஜெயலலிதா. முதல் படம் ஸ்ரீதரின் இயக்கத்தில், அடுத்த படமே எம்ஜிஆருக்கு நாயகி. தமிழ் சினிமாவின் மொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் ஜெயலலிதா. அதுதான் ஆயிரத்தில் ஒருவன். 1965 ஆண்டு எம்ஜிஆருக்கு மறக்க முடியாத ஆண்டு. அந்த வருடத்தின் தொடக்கத்தில் பொங்கல் ரிலீஸாக வந்த எங்க வீட்டு பிள்ளை அடைந்த வெற்றியை சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது. இந்த படத்தை அடுத்து மார்ச் மாதம் 27 டி.ஆர். ராமண்ணாவின் இயக்கத்தில் பணம் படைத்தவன் படம் வெளியானது. இந்த படமும் வெற்றியை தந்தது. ஆகஸ்ட் மாதம் 28 கே. சங்கரின் இயக்கத்தில் சரோஜா தேவியுடன் கலங்கரை விளக்கம் படத்தில் நடித்தார் எம்ஜிஆர். செப்டம்பர் மாதம் 10 தேவர் பிலிம்ஸின் கன்னித்தாய் வெளியானது. அக்டோபர் 23 எஸ். ராமதாஸ் இயக்கத்தில் தாழம்பூவும், டிசம்பர் 10 புள்ளையா இயக்கத்தில் ஆசைமுகம் திரைப்படமும் வெளியானது. நடுவே ஜூலை மாதம் 9 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுதான் ஆயிரத்தில் ஒருவன். ஆக 1965 ஆண்டில் எம்ஜிஆர் 7 படங்களில் நடித்தார். அதில் கன்னித்தாய் சுமாரான படமாகவும், தாழம்பூ தோல்வி படமாகவும் அமைந்தன. ஆனால் எங்க வீட்டு பிள்ளையும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படமும் 200 நாட்களை கடந்து ஓடியது. வசூலை வாரி குவித்தது. ராஜாங்க கதை. அடிமைகளாக்கி விற்கும் அவலம். சர்வாதிகாரம் செய்யும் மன்னனை எதிர்த்து குரல் கொடுக்கும் கூட்டத்துக்கு மருத்துவரான எம்ஜிஆர் உதவி செய்கிறார். அப்போது அங்கு வந்த மன்னனின் படை எம்ஜிஆரையும் கைது செய்து அள்ளி செல்கிறது. பிறகு அவர்களை அடிமையாக்கி ஒரு தீவின் தலைவனிடம் விற்கிறது. அங்கே அரக்க ராஜாவாக மனோகர், இங்கே தீவு தலைவனாக ராமதாஸ், இங்கே இளவரசி ஜெயலலிதா. அடிமைகளின் தலைவனாக மாறும் எம்ஜிஆர் தான் ஆயிரத்தில் ஒருவன். அகிம்சையையும் அன்பையையும் போதித்து பொறுமை காக்கச் சொல்லும் லட்சியவாதி கேரக்டர் எம்ஜிஆருக்கு தைத்த சட்டை. எனவே அழகாக புரிந்து போகிறது. அங்கிருந்து தப்பிச் செல்லும் சூழலில் கொள்ளையடிக்கும் கூட்டத்திடம் சிக்கிக் கொள்கிறது எம்ஜிஆர் கூட்டம். அந்த கூட்டத்தின் தலைவன் நம்பியார். அவருக்கு அடிமையாகி கொள்ளையடிக்கவும் செய்கிறார் எம்ஜிஆர். போதாக்குறைக்கு காதலியாகிவிட்ட ஜெயலலிதாவையும் உடன் அழைத்து வருகிறார். அவர்கள் அனைவரையும் எப்படி காப்பாற்றுகிறார், தன் தாய் நாட்டுக்கு எவ்விதம் செல்கிறார் என்பதை உணர்ச்சி பொங்க சொல்லியிருப்பார் இயக்குனர் பி.ஆர். பந்துலு. அந்த வருடத்தில் வந்த எங்க வீட்டு பிள்ளை எப்படி கலர்படமோ அதே போல் ஆயிரத்தில் ஒருவன் படமும் கலர்படம்தான். எனவே ரசிகர்களை இன்னும் ஈர்த்தது என்றே சொல்ல வேண்டும். படத்தின் வெற்றிக்கு முதல் காரணம் எம்ஜிஆர், அடுத்த காரணம் வசனகர்த்தா ஆர்.கே. சண்முகம். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா என்று நம்பியார் கேட்பார். சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் என்பார் எம்ஜிஆர். தோல்வியையே சந்திக்காதவன் நான் என்று கர்ஜிப்பார் நம்பியார். தோல்வியை எதிரிக்கு பரிசாக தருபவன் நான் என்பார் எம்ஜிஆர். இப்படி படம் முழுக்க பஞ்சு வசனங்கள் பறந்து கொண்டே இருக்கும். விசில் சத்தம் காதை கிழித்து கொண்டே இருக்கும். நாகேஷின் காமெடி படத்துக்கு பக்கபலம். வரும் சீன்களிலெல்லாம் விழா நோக சிரிக்க வைத்திருப்பார் நாகேஷ். அதேபோல் ஜெயலலிதாவின் தோழியாக வரும் நடிகை மாதவி அழகாகவும் இருப்பார், காமெடியும் பண்ணுவார். அதே கண்கள் படத்தில் நாகேஷுடன் நடித்திருப்பாரே, அவரே தான். ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர் என்ன ஆனார் என்கிற கேள்வி அப்போது பரவலாக பேசப்பட்டது. ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் இன்னொரு படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பருவம் எனது பாடல், ஏன் என்ற கேள்வி, ஓடு மேகங்களே, உன்னை நான் சந்தித்தேன், நாணமோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என கண்ணதாசனும் வாலியும் பாடல்கள் எழுத அட்டகாசமாய் இசையமைத்திருந்தார்கள் மெல்லிசை மன்னர்கள். ஆனால் என்ன, இந்த படம் தான் மெல்லிசை மன்னர்கள் இணைந்து இசையமைத்த கடைசி படம். இதன் பிறகு எம்எஸ்வியும் வி. ராமமூர்த்தியும் தனித்தனியே இசையமைக்க தொடங்கினார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த முதல் படம். அதுவே பிரம்மாண்ட வெற்றி. சக்சஸ் ஜோடியாக வலம் வந்தார்கள் திரையுலகிலும் பின்னாளில் அரசியலிலும்.
அடுத்த தலைமுறையினரும் கொண்டாடக்கூடிய படம் என்று இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். எம்ஜிஆரின் ஆக சிறந்த படங்களில் முக்கியமான திரைப்படம் 1000ல் ஒருவன். எப்போது போட்டாலும் கலெக்ஷன் அள்ளும், கைத்தட்டலும் விசிலும் பறக்கும். ஏனென்றால் எம்ஜிஆரை 1000ல் ஒருவன் தான்.